இங்க கடந்த 2 முறை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போனார். அப்போது எழாத கூட்டணி பேச்சுவார்த்தை அல்லது அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. இது யாரால் அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறீங்க? இப்போ சிபிஐ விசாரணை, அப்புறம் ஜனநாயகன் திரைப்பட விசாரணை, திரைப்பட பிரச்சனை, இந்த ரெண்டையும் பார்த்தோம்னா விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறது. இது யாருக்கும் தெரியாமல் ரொம்ப நுட்பமாகலாம் நடக்கலை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ விசாரணை நடக்குது. இப்போ சென்சார் போர்டில் மறு ஆய்வு கமிட்டிக்கு வர்றப்ப படம் பார்ப்பதற்கு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதை ரத்து பண்ணுறதெல்லாம் வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கார்த்திகை செல்வனோ அபிநயாவோ நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடுவாங்க. ஷோவை நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீங்க. அப்போ தெரிந்து தான் இது நடக்கிறது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை அல்லது ஜனநாயகம் தான் கூடுதல் த்ரெட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் இப்போ உடனடியாக விஜயை விசாரித்து கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கான சட்ட முகாந்திரங்கள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எஃப்ஐஆர்லேயே ஒரு முதல் எஃப்ஐஆரில் அவருடைய பெயரே இல்லை. ஒரு சாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் விசாரிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அக்யூஸ்டாக விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கார், அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால் உடனடியாக அவரை கைது செய்வதற்கான முகாந்திரங்கள் கிடையாது. ஒருவேளை அந்த முகாந்திரத்தை உருவாக்கி கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்போ அல்லூர் ஜனாவெல்லாம் கைது செய்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முயற்சித்தால் கூட உடனடியாக அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய போராளி தியாகிங்கிற மைலேஜை கொடுக்கும். அதனால் அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் கோடிக்கணக்கில் முதலீடு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படம் காத்திருப்பில் இருப்பதுங்கிறது அதனுடைய வட்டி ஏறிட்டே போகும். இப்போ ஜனவரி 15 பொங்கலில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ 2 மாதங்கள் தாமதமானதே எவ்வளவு கோடிக்கணக்கில் வட்டி போயிருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது இன்னமும் தாமதிக்கிறப்ப அது ஒரு பெரிய திரட்டு தான். ஆக என்னன்னா விஜய் ஓடிடி தளமான அவங்களும் விலகிட்டாங்க, அமேசானும் விலகிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற பூச்சாண்டிக்கு பயப்பட தேவையே கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. கண்டிப்பாக பாஜக இதில் கை வச்சாங்கன்னா நெருப்பில் கை வைப்பதற்கான சமம். அப்படி விஜயை அவங்க சீண்டி அடக்கிவிட முடியாது. இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விஜய் என்ன முடிவெடுத்தாருங்கிறது தெரியாது. இன்னொன்று சொல்லப்போனால் அந்த ஆலோசனை கூட்டம் அதுக்காக தான் நடந்துச்சா, என்ன முடிவெடுத்தாங்கலாம் தெரியாது. இப்போ நம்ம ராம்கி சார் சொன்னார் இல்லையா, அங்கே அவர் வளைந்து கொடுக்கக்கூடிய கட்டுக்கம்பியாக மாறிட்டார்னு. இதெல்லாமே கம்பி கட்டுற கதையாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வரல. இப்போ நிர்மல்குமார் இன்னைக்கு என்ன போட்டிருக்காருன்னா, அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம், வேறு எதையும் நம்ப வேணாம் அப்படின்னு இருக்காரு. விஜய் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம்னா எது கூட்டணி இறுதி ஆகிறதையா? அவர் எல்லாவற்றையுமே கழக நிகழ்ச்சிகள் உட்பட எல்லாவற்றையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படிங்கிறார். இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் போனார்னா அது மிகப்பெரிய தற்கொலை தகவலா வருது. அந்த தகவலா வர்றதை நம்பாதீங்க, நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படித்தானே அது? ஆமா, அப்படிதானே ஒரு கட்சி சொல்ல முடியும். இப்ப இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு நாளிதழில் அதிமுக தாவேக கூட்டணி சேர போறாங்கன்னு சொல்லி எத்தனை தொகுதிகள்லாம் போட்டப்ப உடனடியாக ஒரு மறுப்பு வந்தது. இப்போ உடனடியாக அந்த மறுப்பு வரல அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்கு உரிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சாதக பாதங்களை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். உடனடியாக முடிவெடுக்க பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த கூட்டணிக்கு அவர் போனார் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இழப்பு விஜய்க்கு. ஒன்று அவருடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். விஜய் பணிந்து விட்டார், நிர்பந்தத்துக்கு பணிந்து விட்டார்னு சொன்னாலே அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், தாவேக ஆதரவாளர்கள் மத்தியில் அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அவருடைய இமேஜே டேமேஜ் ஆயிடும். இப்பயே சமீபத்திலே சில நாட்களாக அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்ட விதமாக இருக்கட்டும், அல்லது இப்ப விஜய்க்கு அதுக்காக தான் ரமேஷ் சேதுராமன் என்ன சொல்றாருன்னா, ஓவர் தி பீரியட் இந்த மாதிரி சொல்லி நாங்க முதலமைச்சராக போறோம் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்கியவர்கள் பலர் கரைஞ்சு போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்களே. அப்ப யாரோடவாவது சேர்ந்து உங்களுடைய அந்த அரசியல் பலத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா யாரோடவாவது கூட்டணி சேரணும் அப்படின்னும் போது அது அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தா என்ன தவறுன்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க திமுகவுடைய வரலாற்றுல எடுத்து பாருங்க. நீங்க திமுக பிஜேபி அலையன்ஸ் பத்தி பேசுற இல்லையா, திமுக 1957 தேர்தலில் தனித்து நின்று போட்டி 15 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் 62 50, அதுக்கு பிறகுதான் 67 கூட்டணின்னு போறாங்க. விஜயகாந்த் தேர்தலுக்கு வரும்போது தனித்து நிற்கிறார், கமலஹாசன் தனித்து நிற்கிறார். இப்போ விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, நான் கேரியரின் உச்சத்திலிருந்து வரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவங்களே முதல் தேர்தலை தனியாக சந்திப்பார்கள். ஆனால் விஜய் எடுத்த உடனே கூட்டணிக்கு போயிட்டான்னு சொன்னாலே அந்த கேரியர் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். ஒன்று. ரெண்டாவது சிறுபான்மையினர் வாக்குங்கிறது முற்றிலுமாக கேள்விக்குள்ளாகும். மூணாவது விஜய்க்கு இப்ப விஜய்க்கான ஒரு ஆதரவு தளத்தில் இருப்பது அப்படின்னு நம்பப்படுவது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்,
இலவசங்களால தான் இந்த நாட்டை கெடுத்துட்டாங்கிற ஒரு பொது புத்தி சார்ந்த மனநிலை. அவர் அந்த இலவச திட்டங்களை அறிவிக்கிறப்பயே அது கொஞ்சம் ஆட்டம் கிட்டது. அதுவும் அது தனிப்பட்ட பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட விதமும். இப்போ முழுசா போயிட்டார் அப்படின்னு சொன்னா அது முழுமையாக காலியாகிவிடும். இது விஜய்க்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல். இந்த ஒருவேளை இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைந்தால் அது பாஜகவுக்கு மட்டும்தான் லாபம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, இப்போ விஜயே கூட்டணி போறாங்க. இப்போ ராம்கி சொன்ன மாதிரி ஒரு 45 சீட்டு தாவேக்காக கேட்பாங்க. இப்போ பிஜேபி அது எவ்வளவு கேட்பாங்க? பிஜேபி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறப்பல டிடிவி தினகரன் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து அவங்க ஒரு 80 சீட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 100 தொகுதிக்குள்ள தான் நிற்கணுங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ இயல்பாகவே அது ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும். இப்போ விஜய் துணை முதலமைச்சர்னா துணை முதலமைச்சர் மட்டும்தான் விஜய். அப்போ அமைச்சர்களை தாவேக்காவை சேர்ந்தவர்கள் யாருக்குமே இடம் தர மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இந்த கூட்டணி அமைந்தால் விஜய்க்கும் அது மிகப்பெரிய இழப்பு, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இழப்பு, பாஜகவுக்கு மட்டும்தான் இதுல லாபம். இது ராம்கே ஒரு பார்வை சொல்றாரு இல்ல, நீங்க இது அப்படி சமரசம் எல்லாம் பார்க்க வேண்டாம், அல்லது ஒரு அட்டெம்ப்ட் சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம், இது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற இடத்துல இருந்து இது பார்க்க வேண்டாமா? இந்த ஒரு முதல் தேர்தல் நம்ம சந்திக்கும் போதே இப்படியான ஒரு ஈக்குவேஷன்ல போனா அது குறைந்தபட்சமா நமக்கு ஏதோ கை கொடுக்கும், ஒரு பவன் கல்யாண் மாடல்ல இது ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டாமா? இல்லங்க, இது இவ்வளவு ரிஸ்க் இருக்குல்ல. ஒண்ணு வந்து அவருடைய அரசியல் நம்பகத்தன்மைங்கிறது கேள்விக்குள்ளாகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபியை கொள்கை எதிரின்னு அறிவித்துட்டு அவர் கூட்டணிக்குள்ள போகிறாரு. இப்போ மோடி கூட்டத்துக்கு வருகிற பொழுது அங்கே அண்ணாவுடைய படத்தை எடுக்கிறாங்கிறப்ப கேள்விக்குள்ளாகிறது. இவங்க 5 பேர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார்லாம் அந்த கொள்கை தலைவர் இருக்காங்கிறப்ப பெரியார் எடுத்தது பெரியார் படம், பெரியார் படத்தை எடுக்கிறாங்களா? இப்போ அவருடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியாருங்கிறப்ப அதெல்லாம் வைக்க முடியாதுங்கிறப்ப வரிசையா ஒவ்வொரு இமேஜா காலியாகிட்டே வரும். அப்ப விஜய்ங்கிறவர் ஒரு ஜீரோ. அவருக்கு ஒரு உறுதித்தன்மையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, இன்னொன்னு ஒருவேளை இந்த கூட்டணியில் அவர் ஜெயிச்சிட்டாலும் கூட அவருக்கான இடம் என்ன? விஜய்னாலதான் இந்த கூட்டணி வெற்றி பெற்றதா அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப உடனடியாக இந்த திமுக ஆட்சியை அகற்றி விட்டு அதை அந்த இடத்துல அமரணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ஜு அப்படிங்கிறது விஜய்க்கு கிடையவே கிடையாது. விஜய் இப்பதான் முதல்ல அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இன்னும் 5 இடங்கள் காத்திருக்கணும், 10 இடங்கள் கூட காத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கூட அவர் ஆட்சியை பிடிக்கும். 2 ஆண்டுகளா அவங்க பேசுறது அதானே, நாங்க போட்டி திமுக வெர்சஸ் தாவேக்காக தான், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர், முதல் கையெழுத்தி தான் அப்படிங்கறத தானே அவங்களுடைய 2 ஆண்டு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாங்க தான் திமுகவுக்கு போட்டி, நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி, எங்க தலைமையில கூட்டணி அமைஞ்சுதான் மத்தவங்களுக்கு பங்கு தருவேன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உள்ள போயிட்டா அது ஒரு நொடியில காலியாயிராதா? முதல்வர் வேட்பாளர் என்னாச்சு, உங்க தலைமையில தான் கூட்டணிங்கிறது என்னாச்சு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது என்னாச்சு? அப்ப விஜய்க்கு அது மூலமா கிடைக்கக்கூடியது என்ன? அவர் வழக்குகளுக்கு நெருக்கடிகளுக்கும் பயந்து அவர் சமரசம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மோசமான இமேஜ் மட்டும் தான் விஜய்க்கு கிடைக்குமே தவிர வேற என்ன லாபம் விஜய்க்கு கிடைக்க போகுது? சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு ஆரோக்கிய சதீஷ் வரவேற்கிறேன். விஜய் தற்போது விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார். ஆனா அதிமுக பாஜகவோடு தாவேக்க கூட்டணி அப்படின்னு வரக்கூடிய இந்த பேச்சுக்கள் தற்செயலானது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பிரதர் சொன்னதை நான் கொஞ்சம் ஆடப் பண்ணுறேன். இதை சிபிஐயில் இப்போ அவரை உள்ளுக்குள்ளே வைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுதந்திர இந்தியாவில் 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா nobody is convicted for a stampede till date. Nobody till date was been convicted for stampede. ஸ்டாம்பேடுக்காக ஒருத்தர் கூட தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. ஸ்டாம்பேட்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, போலீஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி. இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படின்னா இனிமேல் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. இது ஆக்சுவலா அல்ல, அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, அது என்னன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த தண்டனை கொடுக்கப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியும். இது எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கவர்மெண்ட் ஒரே என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. நான் அல்லு அர்ஜுனா போன பர்மிஷன் கேட்காத ஸ்டாம்பேடை பத்தி பேசல, பர்மிஷன் இருக்கிற ஸ்டாம்பேடை பத்தி நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பண்றாங்க. இப்ப கும்பமேளா நடத்துறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி இன்சார்ஜ். அண்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸ்ல ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிஸ், அதாவது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கூட இருக்கலாம், போலீஸ் இருக்கலாம், லோக்கல் போலீஸ் இருக்கலாம், பாரா போலீஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பிளஸ் ஆர்கனைசிங் கமிட்டி.